ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உனக்கு வரமாக உன்னை தேடி அன்பான உறவு ஒன்று வரப்போகின்றது. இந்த சந்தோஷமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை எல்லாம் ஒரு முறை என்னை நிராகரிக்காமல் கேட்டுவிடு. உனக்கு நல்ல நேரமானது வந்துவிட்டது. உன்னை தேடி அற்புதமான ஒரு உறவானது வரப்போகின்றது. அந்த உறவானது உனக்கு அனைத்து மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க இருக்கின்றது. இந்த உறவை நீ தவற விட்டுவிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் சொல்லுகின்றேன், மிகப்பெரிய நன்மையை உனக்கு நான் கொடுக்க போகின்றேன். என் செல்லமே, உன் சாயப்பா இந்த நாளில் உனக்கான வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் புதிதாக உருவாக்கி தரப்போகின்றேன். நீ எப்போது சாயப்பா எனக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், எப்போது எனக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் இல்லவா? நீ கேட்டது எல்லாமே இன்று உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. என் செல்லமே, உனக்கான சந்தோஷமான செய்தி ஒன்று கிடைக்கும் பொழுது அதை நீ பெறாமல் சென்று விடக்கூடாது அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் நீ ஏதாவது ஒரு வகையில் காரணமாகத்தான் இருக்கின்றாய். இப்பொழுதெல்லாம் நீ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மனக்கஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று ஒரு இடத்திற்கு செல்லும் போது கூட ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து உனக்கு தெரிந்தவர்களே உன்னுடைய மனதை நோகடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீ எந்த அளவிற்கு வருந்துகிறாய் என்று எனக்கு தெரியும். தேவையில்லாமல் உன் மனதை கஷ்டப்படும்படியாக உன்னை தாழ்த்தி பேசுகிறார்கள். மற்றவர்கள் முன்னிலையில் உன் மனமானது எந்த அளவிற்கு நோகும்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் செல்லமே. ஏன் தான் இங்கு வந்தோமோ என்று நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய மனமானது வேதனைப்படுவதை எல்லாம் நான் கண்டிருக்கின்றேன். உன் கண்ணீர் துளியையும் நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் இப்போது அந்த காலமானது மாறப்போகின்றது. உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிய உறவுகள் கூட உன்னுடைய உறவுதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரப்போகின்றார்கள். உன்னுடைய அன்பானது அவர்களை உன்னை நினைத்து ஏங்க வைத்திருக்கின்றது. என் செல்லமே, நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும்போது நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. உன்னுடைய எண்ணத்தில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர்கள் எண்ணத்தில் தான் தவறு இருந்திருக்கின்றது. அதை நீ இப்போது புரிந்து கொண்டு விட்டாய். அவர்களுக்கும் அது புரிந்துவிட்டது. உன்னுடைய அன்பானது அவர்களுடைய மனதை மாற்றிவிட்டது. நீ இவ்வளவு நாளாக நீ ஏங்கி தவித்த விஷயங்கள் எல்லாம் இப்போது நடக்கப் போகின்றது. எல்லாமே மாறிவிடும் என்று நீ நம்பிக்கையோடு இருந்தாயல்லவா? அந்த நம்பிக்கை தான் இப்போது அவர்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு அடுத்த வேலையை பார்க்க துவங்கி கொண்டிருக்க வேண்டும். எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும். எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. என் செல்லமே, உனக்கான அற்புதமான வாழ்க்கையானது உன் கைகளில் இருக்கின்றது. இப்படியே நீ ஓரிடத்தில் தேங்கி கிடப்பதற்காக நீ பிறக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையானது உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நேரத்தையும் சந்தோஷமாக நீ அனுபவிப்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் சொல்லிவிட்டார்களே, நம்மை இப்படியெல்லாம் பேசிவிட்டார்களே என்று ஒரு நாளும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது என்பதற்காகத்தான் உன் சாயப்பா இவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ அவர்களுக்கு நிறைய உதவிகளை கூட செய்திருக்கின்றாய். எத்தனையோ நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்திருக்கின்றாய். அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக செய்து கொடுத்திருக்கின்றாய். ஆனாலும் உனக்கென்று ஒரு விஷயம் வரும்போது அவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தி விடுகிறார்கள். இப்படி நன்றி இல்லாத சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தை நீ இப்போது குறைத்துக்கொள். மிகப்பெரிய தவறு செய்து விட்டார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டு விட்டார்கள். உனக்கான முக்கியத்துவம் என்ன என்பதையும் புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் இப்போது உன்னை தேடி அவர்களே வந்து விட்டார்கள். என் செல்லமே,
நல்லது செய்பவர்களுக்கு எப்போதும் நல்லதுதான் நடக்கும். தீமை செய்பவர்களுக்கு அதற்கான பாடமும் தக்க நேரத்தில் கிடைக்கும். இதை எப்போதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, இந்த நாளானது உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சந்தோஷமும் உன்னை தேடி வரப்போகின்றது. எது நடந்தாலும் எனக்கு நல்லது செய்து கொடுக்க என் சாயப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. தேவையில்லாத விஷயங்களை நினைத்தெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன் எதிர்காலத்தை நோக்கி செயல்பட ஆரம்பித்து விடு. உன்னுடைய முயற்சி சரியாக இருந்தால் உனக்கு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். இதை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். எல்லா விஷயங்களும் ஒரு சவாலாகத்தான் இருக்கின்றது. அந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு நீ பழகி கொள்ள வேண்டும். உனக்கான வெற்றி வாய்ப்பை நோக்கி நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும். நீ வருகின்ற பாதையில் இருக்கக்கூடிய சவால்களை எல்லாம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு உன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் வைத்து உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும். என் செல்லமே, உனக்காக நான் இருக்கின்றேன். எல்லா தடங்கல்களையும் சரி செய்துவிட்டு தொடர்ச்சியாக உனக்கு வெற்றியை தரப்போகின்றேன். இன்று கூட உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. இதை நீ மறந்து விடாதே. உன்னால் முடிந்த முயற்சிகளை நீ சிறப்பாக செய்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை உன்னை வாழ்க்கையில் கீழே தள்ளும் பொழுதெல்லாம் அங்கேயே ஒரு சோகத்தை நினைத்து கொண்டு தள்ளாடி நின்றாயல்லவா? அதுவெல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் மாறப்போகின்றது. எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை கீழே தள்ளிவிட நினைக்கின்றதோ, தோல்விகள் உன் மனதை காயப்படுத்துகிறதோ, அதிலிருந்து நீ சட்டென்று மீள வேண்டும். வாழ்க்கையில் நிச்சயமாக சாமர்த்தியம் இருந்தால்தான் பிழைக்க முடியும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரும்போது சாமர்த்தியமாக அதை நீ கையாள பழகிவிட்டால் உன்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய வசமாகத்தான் இருக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. எதையும் தட்டி கழித்து விடாதே. நடப்பது எதுவுமே உனக்கு சோதனையாகத்தான் தோன்றுகிறது என்றால் அந்த சோதனைகளை கடந்து வர வேண்டும் என்று நீ முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் நீ நினைத்ததை அடைய முடியும். நீ ஆசைப்பட்ட உன்னுடைய உறவும் உனக்கு பக்கபலமாக உன்னை தேடி வரப்போகின்றது. அந்த உறவு கொடுக்கின்ற நம்பிக்கையும் அந்த உறவு கொடுக்கின்ற தைரியமும் உன்னை மேலும் மேலும் வலுப்படுத்தும். நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லாமே உனக்கு சாதகமாக இப்போது அமைந்துவிட்டது. நான் சொல்லுகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உன் மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வேலைகளை மட்டும் சரியாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு குறையும் இருக்காது. என் செல்லமே, நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த பேரதிர்ஷ்டமானது உன் வாழ்க்கையில் எப்போதும் நிலைத்திருக்கும். பல விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன். பல அற்புதங்களை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். நான் சொன்னது நிச்சயமாக நடக்கும். சர்வ நிச்சயமாக உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் மிக பெரியதொரு அற்புதத்தை நிகழ்த்தத்தான் வந்திருக்கின்றேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கின்றேன். என் ஆசீர்வாதம் உனக்கு பக்கபலமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.